அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட கர்த்தர் தாமே 70வது நாள் அதிகாலை ஜெபத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அதிகாலையில ஜெபித்து கொண்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, அவங்க யூடியூப் சேனல் மூலியமா கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் மூலியமா ஜெபிக்கிற அனைவரையும் கர்த்தர் தாமே 60 100 1000 ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இந்த நாள் தேவன் கொடுத்த ஒரு நல்ல நாள். 70 நாளும் தேவன் அதிகாலை ஜெபத்தை நம்மளோடு கூட இருந்து அற்புத அடையாளமா நடத்தி கொண்டிருக்கிறார். நம்மளோட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கீங்களா? ஒரு எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய வசனத்தின்படி நம்ம கர்த்தர் நம்ம தேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். முதலாவது 8ஆம் வசனத்துல, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவர்களபடி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்போது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்போது புத்திமானாய் நடந்து கொள்வாய். 9ஆம் வசனம் சொல்கிறது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாண புஸ்தகம். ஹல்லேலூயா. இந்த வேத புஸ்தகத்துல இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்மள திகையாதே, கலங்காதே என்று நம்மளை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கோம். அதற்காக தான் நம்ம அதிகாலை ஜெபத்துல நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது கர்த்தர் நம்மளோட கூட பேசுவார். ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்கிறது, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்போது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நம்ம ஒரு நாள் நம்மளுடைய தேவைகள் உண்டு, அநேக பிரச்சனை போராட்டங்கள் உண்டு, நம்ம எந்த வழியில கடந்து போகிறோம் என்று தெரியாம நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா அதிகாலையில தேவனுடைய வசனத்தை படித்து நம்ம அந்த வழியின் பிரகாரம், அந்த வசனத்தின் பிரகாரம் நம்ம நடக்கும் போது அப்ப ஆண்டவர் அப்போது புத்திமானாய் நடந்து கொள்வாய். அந்த நாட்களை நம்ம ஒரு புத்திமானாய் மாறுவோம். தேவ வசனம் நம்மளுக்கு நல்ல புத்தியோ என்ன பண்ணும், நம்ம சிந்தனை அலக்கழிக்கிற ஆவிகளை எல்லாம் எடுத்து போட்டு சிறப்பான ஒரு சிந்தனையை கொடுத்து அன்னன்னைக்கு நடக்க வேண்டிய வழிகளை கர்த்தர் நமக்கு காட்டி கொடுப்பார். அதற்கு அடுத்த வசனம் சொல்கிறது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரி. அல்லேலூயா. இந்த 70வது நாள்ல பலம் கொண்டு திடமனதாயிரி. அல்லேலூயா. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நம்ம போகும் இடமெல்லாம் என்ன பண்றார்? ஆண்டவர் நம்மோடு கூட வருவார். அல்லேலூயா. ஏனென்றால் நம்ம வாழ்க்கையில திகைப்பும் கலங்களும் வரும்போது, ஆண்டவரே என்னால முடியலையே என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அதற்கு தான் ஆண்டவர் சொல்ற, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன். திகையாதே, கலங்காதே. போராட்டத்தை பார்த்து திகைத்து போவாதீங்க, வேதனையை பார்த்து கலங்கி போடாதீங்க. கண்ணீரின் பாதையில நடக்கும்போது கர்த்தர் நம்ம கரம் பிடிச்சு நடத்துவார். எது குறிச்சும் கவலைப்படாதீங்க. God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.